சிம்பிளா, ஹெல்தியா கருப்பு கவுனி அரிசியில இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், பன் தோசை பண்ண போறோம். அ இந்த கவுனி அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைபர், நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பேட் கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் வந்து கம்மி பண்ணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டிய வந்து பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ, அதனால எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத குடுத்து பாருங்க. இந்த காலத்து குழந்தைகள் வந்து இதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. நல்ல ருசியா செஞ்சு குடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு அரைச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது. 3லேருந்து 4 நாளைக்கு. நல்ல ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஊதா கலர்ல இருக்கிற ஃபுட்ட வந்து சாப்பிடும்போது, டெஃபினட்டா நமக்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுனி அரிசி சாப்பிட்றது. ஸோ, இதுக்கு 2 கப் கவுனி அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, வெந்தயம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 தடவ நல்லா கழுவிக்கணும். ஸோ, அப்பதான் அதுலேருந்து அந்த தூசுகள்லாம் போகும். ஜவ்வரிசி பிடிக்காதவங்க அத ஸ்கிப் பண்ணிரலாம். அப்படி போடும்போது நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அந்த அரிசி நல்லா ஊறுனா மட்டும் தான் இட்லி எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்க வெள்ள உளுந்துக்கு பொதுவா கருப்பு உளுந்து கூட போடலாம் கிடைச்சதுன்னா. இப்போ தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடுங்க. அந்த தண்ணிய யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மிக்ஸிலயோ, கிரைண்டர்லயோ போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு திக்கான, ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே இட்லி மாவு கரைக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த பர்பிள் கலர் இருக்கும் உங்களுக்கு டார்க் பர்பிள். ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதிலேயே தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுறணும். நீங்க கல்லுப்பு கூட போடலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம புளிக்க வைக்கணும். இதில ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடாலாம் நம்ம போட போறது கிடையாது. ஸோ, அதனால நேச்சுரலா தான் நம்ம புளிக்க வச்சாகணும். இதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் ஆகும் அவ்வளோதான். ஸோ, இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா புளிச்சு வந்ததுக்கப்புறமா, நம்ம வந்து இட்லியா ஊத்திரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு மீதி இருந்த மாவுல தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா ஃபைனா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 99% ஃபைனா இருந்தா போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு ஊத்த போறோம். இதிலேயே வாழல போட்டுட்டு நீங்க தோக்லா மாதிரியும் பண்ணலாம். நார்த் இந்தியால பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா தட்டை இட்லி பெருசா ஒரு தட்டை இட்லி மாரி நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். இதிலேயே வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நல்லா வணக்கி போட்டு வெஜிடபிள் இட்லி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆலு மசாலா வச்சு பண்ணலாம். பன்னீர் மசாலா வச்சு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இட்லி வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில வச்சுட்டு கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில ஒரு 15 நிமிஷம் வெந்தது அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ மார்னிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நைட்டு வரைக்குமே அந்த இட்லி பஞ்சு போல தான் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா டீமோல்ட் ஆயிடும். ஸோ இப்படி இல்லன்னா, நீங்க துணி போட்டும் நீங்க இட்லி ஊத்தலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஈனோ, பேக்கிங் சோடா, ஈஸ்ட்டு எதுவுமே இல்லாம நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சட்னி நான் வந்து குடுத்துருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட்டான தக்காளி சட்னி 2 நிமிஷத்தில பண்றது. இதனோட வீடியோ உத்தமி கிச்சன்ல இருக்கும். நீங்க போய் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ போட்டேன் அப்டின்னா, இன்னும் லென்த்தா போறதுனால, அந்த வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தக்காளி சட்னியோட வீடியோவ. ஸோ குழந்தைகளுக்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்க இது மாரி செஞ்சு குடுக்கலாம். ஸோ மீதி உள்ள மாவு. இந்த மாவுல வந்து பார்த்தீங்கன்னா, திக்கா இருக்கிறதுனால, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, நம்ம தோசையாவோ, இல்ல ரோஸ்ட்டாவோ வார்த்து எடுத்துக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கவுனி அரிசியில அடை வந்து ரொம்பவே நல்லாருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 10 விதமான அடை போட்டிருக்கேன். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாப்பிள்ளை சம்பா எல்லாமே நல்லாருக்கும். இப்போ நம்ம நல்ல அயர்ன் தோசை தவால பண்ண போறோம். அயர்ன் தோசை தவா யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, நான்ஸ்டிக்ல ஊத்துறத விட டேஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லாருக்கும். ப்ளஸ் நமக்கு அயர்ன் கன்டென்ட் வந்து இரும்பு சத்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஊத்துறோம். ஸோ நல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் கூட இருக்காது. ஸோ கொஞ்சம் ட்ராப் மட்டும் தான் நான் விட்டுருக்கேன். இத மூடி வச்சுட்டீங்க அப்டின்னா, 2டே நிமிஷத்துல நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்துரும். ஒரு நல்ல ஒரு டீப் பர்பிள் கலர்ல இது இருக்கும் உங்களுக்கு தோசைய பார்க்க போனா. அதே சமயம் தின்னாவும் இருக்கும். இதே மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இதில வந்து நீங்க கஞ்சி வச்சு குடுக்கலாம். பாயாசம் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து கஞ்சி வீடியோ, பாயாசம், உப்மா
கருப்பு கவுனியில குருணை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன். இதில வந்து உருளைக்கிழங்கு மசாலா, பன்னீர் மசாலா நீங்க வச்சும் சாப்பிட்லாம். மைசூர் மசாலா தோசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தோசையோட பேஸுக்கு நீங்க இத யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இத வந்து ஊத்துனதுக்கப்புறமா, மேல வந்து சிவப்பு மிளகாய் சட்னி தடவிட்டு நல்லா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருங்க. மேல கொஞ்சம் பட்டர் போட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். நார்மல் ரைஸ விட இதில ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா நீங்க இத சாப்பிட்லாம். யூசுவலா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து இருக்கிறவங்க, இது மாதிரி ஆயிலே ஊத்தாம செய்யும்போது குறையும்னு சொல்றாங்க. இதிலேயே நீங்க வந்து ஸ்வீட் தோசையும் பண்ணலாம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னும் 2 விதமான ரெசிபி பண்ண போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணியாரம், அதுக்கப்புறம் பன் தோசை. ஸோ அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்க, நான் காட்டியிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல பஞ்சு போல பெரிய பணியாரம். இதுக்கு முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நீங்க முந்திரி, பீனட் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில நம்ம பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் தான் ஆகும். இத ரோஸ்ட் பண்றதுக்கு. இப்போ கேரட் வந்து நான் 1 கப் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு, நீங்க பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா கேப்சிகம் கூட போடலாம். இந்த கேரட்ட ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்ல. இதில வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு, 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். பணியாரத்தில வந்து போட்டுறலாம். தேவைப்பட்டா தேங்காய் நீங்க வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மாவுல நல்லா மிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம பணியாரம் பேன்ல ஊத்திட்டு எடுக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டேன். பணியாரத்துக்கு அந்த அதற்குழிக்கு வந்து எண்ணெய் ஊத்தியோ, நெய் ஊத்தியோ பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்ல செய்யும்போது ரொம்ப குறைவான ஆயில் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. மெயினா நீங்க வந்து கடலெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில நீங்க பணியாரம் செய்யும்போது, தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஸோ இத மூடி ஒரு 3 நிமிஷம் ஸோ மீடியம் ஃப்ளேம்ல கூட வைக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க ரொம்ப நேரம் டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ எப்பவுமே இன்ஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு சாப்பிடும்போது, நம்ம அடிக்கடி அத சாப்பிடுறது நல்லதில்ல. ஸோ நல்லா பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது யூசுவலாவே கருப்பு கவுனி அப்படிங்கிறது கருப்பு கலர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பன் தோசை வந்து நான் காட்டப் போறேன். இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்ப மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சாம்பார் சாம்பார் பணியாரம் மாதிரி கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ பன் தோசை. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே 1 டீஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் எள்ளு, இந்த மாவு நல்லா திக்கான மாவு ஊத்திட்டு 2 கரண்டி ஊத்துங்க. இத மூடி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் 2 பக்க சைடு வேக வச்சீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.